விதிமுறை நாட்டில் ஏழ்மையான குடும்பம் ஏகாத குடும்பத்தில் முருகனுக்கு மகனாக பிறந்து தேவன் என்ற பெயரிட்டு யாதொரு குறை இல்லாமல் எனக்கு இருப்பது ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற தங்கை ஒரு தங்கை விஜயமா பார்க்க வந்தோம். தங்கச்சி விஜயா நீ
எப்பொழுது பார்த்தாலும் திருமணம் திருமணம் திருமணிக்கே நினைப்பா இருப்பீங்க. திருமணத்தை பத்தி பேசாதீங்க. அப்படியே நான் திருமணம் தெரிஞ்ச மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். உனக்கு சமைச்சு போட யாருமே இருக்காங்க. ஏமா உனக்கு ஏமா கவலை? நீ ஊர் ஒரே ராத்த சொன்னா போதும். இப்ப சென்று உனக்கு எந்த வாக்குல தெரியும். திருமணத்தை பத்தி பிறகு பேசலாம். என் தோழி கூட இந்த மஞ்சள் ராசி விழா அந்த விழாவிலே கலந்து கொண்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து சமைச்சாரு. நீங்க என்ன தெரியுமா? துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன். ஆத்துக்கு சென்று துவைச்சி யார் யாரு வீட்டுக்கு என்னென்ன துணி கொடுக்கணும் கொடுத்து வந்திருக்கேன். அவளே யாரு? அவளை வீட்டு பண்றவே எவ்வளவு தாய்த்து பண்றவே நான் என்னைக்கு சென்றா உனக்கு மரியாதை கிடைக்குமா இல்ல வரவேற்று கிடைக்குமா? அதெல்லாம் போக வேண்டாமா? அப்படியா? உன்னுடைய பிரியாணத்தை பார்க்கவே முடியாது. நாளைக்கு எப்படி கிடைக்கு போனமா மஞ்சள் பார்த்தமா சீக்கிரம் வீடு பத்தமா இருக்கும். என்ன இது நாட்டு தலைவர் முன்னாடி இருக்கணும். என் முன்னாடி நீ இருந்து வருகிற
கொண்டவன் கண்மணியா என்ன பின்ன? கேளுக்காத வேணும் நீ ஏக்கா, சரி, இருக்கிறது ஒரே தங்கச்சி, ஒவ்வொரு தங்கச்சி. கொண்டு வச்சுடா நீ ஆமா. பிறந்து வயசுக்கு வந்துட்டா. எப்படா ஏன் அழுகிறா அப்படியா? என்னத்துக்கு அழுகிறா? என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யட்டா ஒண்ணும் ஜெயித்தா அவள. சரி சொல்லு பிறந்த வயசுக்கு வந்துட்டா. ஏய். காலகாலத்துல திருமணம் பண்ணி வைக்கணுமே. ஏய். அப்படி எனக்கு ஆசை. அந்த அண்ணன் தம்பி கடமை ஆமா. ஆமா அங்க தேடி இங்க தேடி நல்ல ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு பாத்துட்டேன். ஏய். மண்டபத்துல போய் நிக்கிறா. ஏய். மாப்பிள்ளை கீழே போனாங்க. இல்ல கேளு மைதா போட கேட்டுக்கோமா அதான் கீழே போட்டு ஓட்டுறான். ஹீரோட வந்து அந்த ஹீரோ ஒண்ணா? ஏய். ஹீரோ ஒண்ணா வண்டி கேக்குறான். ஏய். சரி, மாப்பிள்ளை வண்டி கேட்டேன். ஏய். என்னடா பண்ணி ஏற பண்ணி சுட்டு வர எவனும் பணம் தர மாட்டான். ஏய். அந்த டைம்ல கூப்பிட்டு சொன்னான் பாரு, திமிர்ல. யாரு வண்டிக்காரன். என்னன்னு 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துப்போ. ஏய். மாசம் போனா பணம் தரானா? இது நல்ல ஐடியா இருக்கா ஆமா. ஏய். நானும் போனா 2000 ரூபாய் கட்ட வண்டி அதான் திரும்ப தான் முடிச்சு வச்சுட்டேன். யாரு வராது மாசம் ஒண்ணு நினைக்கிறேன் பணம் கட்டானா? யாரு வண்டிக்காரன். அவன் வரமாட்டானா யாரா? எது வருவான்? போய் கட்டு போவான். யாரு மேலே கிட்டா அவ்வளவுதான். ஏய் வண்டிக்காரன். கடை மட்டும் உனக்கு மறுபடியும் போடுவானா அதான்டா. ஒரு 2 லட்சம் ரூபாய் வண்டி 2000 ரூபாய் கொடுத்துட்டு சொன்னா அவன் மறுபடியும் கிட்ட போடுமா இது இப்ப என்ன ஏய் சொல்றேன்? அவன் சொன்னது எனக்கு சொல்லு 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துப்போ. மாசம் போனா பணம் கட்ட சொன்னாங்க. ஆமா. ஒழுங்கு தேதி வந்திருக்கிறான். ஏய் அவன் சொன்னது என்னடா யாரா? என்ன வியாபாரம் யார் எது வரா? ஏய். அவன் என்ன சொன்னான்? என்ன? 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்து போனா ஏய். மாசம் போனா பணம் கட்ட சொன்னாங்க. ஆமா. என் தங்கச்சி மாசம் போனா தான் பணம் கட்ட முடியும். என்னடா ஒரு வீடு வாங்கிட்டா? கர்மாட்டியை வச்சு நான் என்ன பண்ணுறா ஏன்னா? ஏய் ஐயா 2000 ரூபாய் கட்டிட்டு வண்டி எடுத்து போ ஆமா. மாசமானா பணம் கட்டா ஒன்னும் தப்பு இல்ல நான் சொன்னால ஆமா ஒன்னாம் தேதி அவன் நிக்கிறான். ஒரு மாசம் ஆச்சுன்னா மறு மாசம் 1ஆம் தேதி ஒரு மாசம் ஆச்சுன்னா மறு மாசம் 1ஆம் தேதி மாசம் ஆச்சுன்னா எனக்கு பணம் கட்டினா சொன்னோம் சொன்ன கம்மியாட்டி மூத்திர விளக்கமா சொல்லிட்டு நம்ம பணக்கார கல்வெட்டி இவளுக்கு நான் கேட்டனா மாசம்